எந்த ஒரு இனிப்பும் கொஞ்ச நாளைக்கு வேண்டாம். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நான் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நான் வந்து தினம் தேன் கருப்பட்டி வெல்லம் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. சர்க்கரை முழுமையாக ஒரு நோயாக இருக்கும்போது எந்த இனிப்புமே தனி இனிப்பாக சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. 2 வகையான புரிதல் இருக்குது. ஒன்று கிளைசிமிக் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து கிளைசிமிக் லோடு. ஒரு சர்க்கரை எவ்வளவு மெதுவாக உடம்புல சேருதோ அந்த அளவுக்கு அது பாதுகாப்பானது. வேகமாக சேர்ந்துச்சுன்னா அது ஹை கிளைசிமிக் ஃபுட் அப்படிம்பாங்க. மெதுவாக மெல்ல சேர்ந்துச்சுன்னா அது லோ கிளைசிமிக் ஃபுட்டும்பாங்க. ஒரு சர்க்கரை நோயாளிக்கு எப்பொழுதுமே லோ கிளைசிமிக் உணவு தான் வேணும். ஒரு கார்போஹைட்ரேட், எந்த ஒரு கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நம்ம சிறுதானியங்களை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு காரணமே, பல சிறுதானியங்கள் பட்டை தீட்டப்படாமல் அதனோட உமியோடு இருக்கும்போது லோ கிளைசிமிக்காக இருக்கும். அரிசி வந்து அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து 70-72 இருக்கும்போது, மற்ற வரகரிசியோ சாமை அரிசியோ குறிப்பாக பாலிஷ் போடாமல் இருக்கும்போது அது 65-55ன்னு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அப்போது அது மெதுவாக அப்சார்ப் ஆகிறது அது குறிக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கிளைசிமிக் லோடு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்க்கரை வேணுங்கிறத லோடாக சொல்கிறது. அந்த லோடு வந்து இண்டெக்ஸ் குறைவாக இருந்தும் லோடு அதிகமாக இருந்ததுன்னா அதனாலையும் சர்க்கரையில் வந்து நோய் உண்டாகும். அதனால தான் வெல்லம், பனவெல்லம், தேன் இதெல்லாம் வந்து சர்க்கரை கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருந்தால் கூட அந்த லோடு அதிகமாக இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் கொஞ்ச காலம் அதை தவிர்த்திருக்கிறது நல்லது. நல்லா கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. 110 தான் ஃபாஸ்டிங் சுகர் இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் 150 கிட்ட தான் இருக்குது, HbA1c 6.5 6ன்னு கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போ இந்த வெல்லங்களை ஏதோ ஒரு விழா காலங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப குறிப்பாக இப்போ ஒரு சீசன் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா சர்க்கரை நோயாளிகளையும் டெம்ப் பண்ணுற விஷயம் வந்து மாம்பழம். இந்த மாம்பழத்து மேலே பலாதி பிரியம் எல்லாருக்கும் உண்டு. விதவிதமான மாம்பழங்கள் சந்தையில் கொட்டி கிடக்குது. ஆனால் சர்க்கரை நோயாளிகளில் எந்த மாம்பழம் சாப்பிட்டாலும், அது ஆர்கானிக் மாம்பழமாக இருந்தாலும் சரி, என்ன வகையான மாம்பழமாக இருந்தாலும் சரி, படு வேகமாக சர்க்கரை உயர்ந்துடும். அதனால் மாம்பழங்களை சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்திடணும். பலா, வாழைன்னு முக்கணிகளை வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம்னு நவீன அறிவியல் சொல்கிறாங்க. ஆனால் வாழைப்பழத்தில் நல்ல நார் உள்ள வாழைப்பழத்தை 2 உணவுகளுக்கு நடுவில் எடுக்கிறதுல எந்த தப்பும் வர்றதா தெரியல. சின்ன வாழைப்பழமாக மலைப்பழம் மாதிரி ஒரு பழத்தினுடைய பாதி அளவுக்கு வந்து நார் உள்ள, நம்ம திருநெல்வேலி பகுதியிலலாம் நல்ல மொந்த பழம், நாட்டு வாழைம்பாங்க, திண்டுக்கல் வத்தலகுண்டு பகுதியில் கிடைக்கிற மலை வாழைப்பழம், இந்த மாதிரி நார் உள்ள வாழைப்பழத்தை ஒரு 2 உணவுக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளலாம். காலை, மதியம், மாலை, இரவு என்ன சாப்பிடணும்னு திட்டமிட்டு கொள்ளணும். காலையில் நம்ம காஃபி குடித்தாலும் சரி, டீ குடித்தாலும் சரி, சர்க்கரை போடக்கூடாது. பால் சேர்க்காத தேநீரில் லவங்கப்பட்டை போட்டு குடிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஆவாரை டீ குடிச்சிக்கணும். காலை உணவில் நல்லா பப்பாளி துண்டு, மாதுளம்பழம், கொய்யாப்பழம் அது மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் சிறுதானியங்களில் ஒரு ராகி தோசை, கேழ்வரகு தோசை அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். கஞ்சி